ஹலோ எவ்ரிவன், எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நான் உங்களோட ஷவனா பேசுறேன் டிப்ளமேக்ஸ் சேனல்ல இருந்து. ஸோ லாஸ்ட் வீடியோல நம்ம மிட்டம் எக்ஸாமோட மார்க் பத்தி பேசணும், கரெக்டா? ஸோ மிட்டம் எக்ஸாமோட மார்க் பார்த்து கவலைப்படாதீங்க. குவார்டர்லி எக்ஸாம்ல நம்ம சூப்பரா மார்க் எடுக்கலாம் அப்படின்னு நான் சொல்லியிருந்தேன். ஸோ அதுக்கான ஒர்க் நான் ஸ்டார்ட் பண்ணிட்டேன். டே 7 வரைக்கும் உங்களுக்கு ஆல்ரெடி வீடியோஸ் கொடுத்துட்டேன். 12th இருந்தாலும் சரி, 10th இருந்தாலும் சரி, சரிங்களா? 2 கிளாஸுமே ரொம்ப முக்கியம். மிட்டம் எக்ஸாமுக்கு ஒரு சீரியஸ்னஸ் இருந்திருக்காது. பட் இப்போ குவார்டர்லி எக்ஸாமுக்கு ஓரளவுக்கு சீரியஸ்னஸ் வந்திருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ என்னென்ன கொஸ்டின் சால்வ் பண்ணுன்றதையும் நான் கொடுத்துட்டு இருக்கேன். டே 1, டே 2, டே 3 பிளேலிஸ்டாகவும் கொடுத்துட்டேன். டே 8 எனக்கு ரிலீஸ் ஆகும், சரிங்களா? நிறைய பேர் ஃபாலோ பண்றீங்க. நிறைய பேர் வீடியோ மட்டும் பார்த்துட்டு ஸ்கிப் பண்ணிட்டு போயிடுறீங்க. அது ஒர்க் அவுட் ஆகாது. ஸோ வீடியோ பார்க்குறோம், கொஸ்டின்ஸ் நோட் பண்ணி வைக்கிறோம்னா அன்னைக்கே அதை டெஸ்ட் எழுதி பாருங்க. ஏன்னா ரொம்ப முக்கியமான டாபிக் தான். ஒரு விஷயம் நீங்க செய்யணும்னு நினைப்பீங்க, இப்ப செய்யலாம், நாளைக்கு செய்யலாம், சாயங்காலம் செய்யலான்ட்டு நீங்க தள்ளி போட்டுட்டே இருக்கீங்கன்னு வைங்களேன், கண்டிப்பா அதை செஞ்சு முடிக்கவே முடியாது. இப்போ செய்யலைன்னா அது எப்போ செய்ய முடியாது, அவ்வளவுதான் என்னை பொறுத்த வரைக்கும். ஒரு விஷயம் நீங்க யோசிக்கிறீங்க, உங்களால அதை செய்ய முடியும், அதுக்கான எல்லா விஷயங்களும் உங்ககிட்ட இருக்குன்னா இப்பவே அதை செய்யணும். அது அப்புறம்னு தள்ளி வச்சீங்கன்னா அது அவ்வளவுதான். டே 7 வரைக்கும் நான் வீடியோஸ் கொடுத்துருக்கேன் இல்லையா? எத்தனை பேர் அதை கரெக்டா நோட் போட்டு எழுந்தீங்கன்னு எனக்கு தெரியல. ஸோ நிறைய ஸ்டூடெண்ட்ஸ் என்ன பண்றாங்க, அதை நோட் பண்ணி வைக்கிறாங்க, ஆன்சர்ஸும் தேடி படிச்சு வைக்கிறாங்க. ஆனா டெஸ்ட் மட்டும் கரெக்டா அந்த டைம்க்கு எழுதுறது இல்ல. இன்னைக்கு டெஸ்ட் எழுதி முடிச்சிருவோம் அப்படின்னா முடிக்கணும்ல, அது பண்றது இல்ல. அது வந்து தள்ளி போயிட்டே இருக்கும் போது குவார்டர்லி எக்ஸாமே வந்துடும். ஸோ பேரண்ட்ஸ் வீட்ல பார்த்துட்டு இருக்கீங்களா? இப்போ டியூஷன் அனுப்பல, நான் தான் என்னோட பசங்களை வந்து ட்ரெயின் பண்ணிட்டு இருக்கேன். இந்த வீடியோஸ்லாம் உங்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லா இருக்கும். டெய்லி இந்த சம்ஸ் கொடுக்குறாங்க, 3 எக்ஸசைஸ் தான் தரேன். இதெல்லாம் ஒர்க் அவுட் பண்ணி பார்த்துடுங்க நீங்க சொன்னா போதும். எனக்கு இதை எழுதிடுமா அப்படின்னு சொல்லிட்டு நீங்க சொல்லும் போது கண்டிப்பா அவங்களுக்கு வந்து நம்மளை ஃபாலோ பண்றாங்க, நம்ம வந்து இதை முடிச்சிடலாம் அப்படின்ற ஒரு தோணல் வரும். கண்டிப்பா அவங்க செஞ்சிடுவாங்க. எப்ப நீங்க அந்த நாளைக்கு அடுத்த வாரம் தள்ளி போகும்போது உங்களுக்கு ஒர்க் எல்லாம் ஜாஸ்தி ஆகும். ஏன்னா நம்மளோட கிளாஸ் ஒர்க், நம்மளோட ரெக்கார்ட் எல்லாத்தையுமே இதை தானே பண்றோம். இன்னைக்கு முடிச்சிடலாம், நாளைக்கு முடிச்சிடலாம், நாளைக்கு முடிச்சிடலான்ட்டு அது மொத்தமா சேர்ந்து போயிடும். அப்புறம் ஒரு நாள் நம்ம அதை செய்யும் போது ரொம்ப ஜாஸ்தியான டைம் எடுக்கும், நமக்கு டென்ஷன் ஆகும். என்னடா இது அப்படின்ற மாதிரி தோணும் இல்லையா? சோ அதனால அன்னன்னைக்கு கொடுக்குற வேலையை அன்னைக்கே முடிச்சிடணும். எக்ஸாம் டைம்ல நமக்கு கஷ்டமாவே இருக்காது, சரிங்களா? அண்ட் வீக்லி ஒன்ஸ் கொஸ்டின் பேப்பரும் கொடுத்துட்டு இருக்கேன், அதையும் பிரிண்ட் அவுட் எடுத்து வச்சுட்டு கம்யூனிட்டி போஸ்ட்ல வரும். நீங்க அதை வந்து டவுன்லோட் பண்ணி வச்சுக்கலாம், ஸ்கிரீன்ஷாட் எடுத்துக்கலாம். ஸோ அந்த இமேஜஸை வந்து நீங்க பிரிண்ட் அவுட் எடுத்து ஃபைல் பண்ணிக்கலாம். குவார்டர்லி எக்ஸாம் முன்னாடி குவார்டர்லி எக்ஸாம் போர்ஷன்ஸ் ஒரு வாட்டியாவது நம்ம எழுதி பார்த்துருக்கணும், டெஸ்டா எழுதி பார்த்துருக்கணும், சரிங்களா? அப்புறம் குவார்டர்லி எக்ஸாம் அப்போ நம்ம ரிவிஷன் பண்ணலாம், திருப்பி இன்னொரு வாட்டி டெஸ்ட் எழுதலாம். யோசிச்சு பாருங்க, ஒரே விஷயத்த நீங்க 2, 3 வாட்டி டெஸ்ட் எழுதி பார்க்கும்போது கண்டிப்பா கொஸ்டின் பேப்பர்ல அந்த கொஸ்டினை பார்த்தோன்னா உங்களுக்கு பயமே வராது, அந்த எக்ஸாம் ஃபியர்ன்றது வராது. இந்த கொஸ்டின் நான் ஆல்ரெடி எழுதிருக்கேன், நான் எழுதிருக்கேன்னு சொல்லிட்டு எழுதிடலாம். அதுதான் நம்ம ரெகுலரா ப்ராக்டிஸ் பண்றதோட ரிசல்ட்டே. நீங்க டெய்லி ப்ராக்டிஸ் பண்ணீங்கன்னா கண்டிப்பா எக்ஸாம் அப்போ அது உங்களுக்கு ஹெல்ப் பண்ணும், சரியா? ஸோ மறக்காம டெய்லி வீடியோஸை ஃபாலோ பண்ணுங்க, டெஸ்ட் எழுதிடுங்க. நாளைக்கு டெஸ்ட் எழுதுறேன்னு தள்ளி வச்சுடாதீங்க, சரிங்களா? நான் எப்பவுமே இந்த மாதிரி வீடியோஸ் ரெடி பண்ண மாட்டேன். என்ன விஷயம்னா, நான் டே சேலஞ்ச் கொடுக்குறேன், பட் நிறைய பேர் அதை ஃபாலோ பண்றது இல்லை. ஸோ உங்களுக்கு ரிமைண்ட் பண்றதும் என்னோட வேலை, அதனாலதான் ரிமைண்ட் பண்றேன். பேரண்ட்ஸ் பார்த்துட்டு இருந்தீங்கன்னா, இப்பதான் ஃபர்ஸ்ட் டைம் பாக்குறீங்கன்னா, டே 1ல இருந்து நான் கொடுத்த எக்ஸசைஸா ஃபாலோ பண்ண ஆரம்பிங்க. எப்பெல்லாம் உங்களுக்கு எக்ஸ்ட்ரா டைம் கிடைக்குதோ அந்த டைம்ல பேலன்ஸ் இருக்கிறதையும் முடிச்சிருங்க அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுங்க, சரிங்களா? ஸோ ஆல் த வெரி பெஸ்ட். குவார்டர்லி எக்ஸாம் சூப்பரா அட்டென்ட் பண்றோம். 10th and 12th நீங்க ரிப்பீட்டடா கேட்குற பேட்டர்னை ஃபாலோ பண்ணாலே போதும், சரிங்களா? இம்பார்ட்டன்ட் கொஸ்டின்ஸ் லாஸ்ட்ல ப்ரையாரிட்டி கொடுங்க. ஃபர்ஸ்ட் எல்லா கொஸ்டின்ஸையும் ஒரு வாட்டி நம்ம தெரிஞ்சு வச்சுக்கிறது ரொம்பவே நல்லது. அண்ட் இந்த மாதிரி வீடியோஸ்லாம் யூஸ்ஃபுல்லாக மறக்காம லைக் பண்ணுங்க, உங்க ஃப்ரெண்ட்ஸ் சர்க்கிளையும் ஷேர் பண்ணுங்க. இது வரைக்கும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, கூட பெல் ஐகான் செலக்ட் பண்ணிடுங்க. தேங்க்யூ ஸோ மச் ஃபார் வாட்சிங்.